அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சனி பகவான் படி, அதாவது சனி பகவானுடைய சிறு விளக்கம் சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்படுங்க. என் வாக்கியப்படி இந்த 2026 6/3 மார்ச் மாதம் 2026 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி எடுக்கிறார். வாக்கியப்படி கருத்தில் கொள்ளுங்க. அதனால் இந்த சனி பகவானுடைய சிறு விளக்கம் சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்படுங்க. சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள் சனியாகும். பூமியை விட 95 மடங்கு பெரியது சனி பகவான். ஒரு ராசியில் சனி சஞ்சரிக்க காலம் பார்த்தீங்கன்னா சுமார் 2.5 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை. சூரியனை சனி சுற்றி வர சுமார் 7477 நாட்கள் ஆவதாகவும், அதாவது 20 ஆண்டுகள் 170 நாள் என்று ஆராய்ச்சியில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த முறை மீன ராசியில் 2 வருடம் 1 மாதம் 18 நாள் அமர்ந்து பலன்களை அளிக்கக்கூடிய வாய்ப்பு சனி பகவானுக்கு. அதாவது 768 நாட்கள். இதில் 179 நாட்கள் வக்கரகதியில் சனி பகவான் அமைந்திருப்பார். கருத்தில் கொள்ளுங்க. சனியுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா, சனி மந்தக்காரகன், காரகன் ஆயுள் காரகன், தலன் திருநள்ளாறு குச்சனூர், தேவதை யமன், தீபம் நல்லெண்ணெய் எல் தீபம், அன்னம் எள்ளெண்ணம், மலர் கருங்கோவலை, உலோகம் இரும்பு, அஸ்திரம் கருநீலப்பட்டு, மரம் வன்னி, சுவை கைப்பு, வாகனம் காக்கை, திசை மேற்கு. மனித உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, மனித உடலில் தொடை நரம்பு. கிரகம் அலிகிரகம். சனி அமைப்பை பெற்றவர்கள் லக்கணத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குள்ளமான உருவ அமைப்பு கொண்டவர்கள். குணம் நிதானமான குணம். வடிவம் வில் வடிவம். ராசி அதிபதி மகரம் கும்பம். பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். வர்ணம் நீலவர்ணம். சனி திசை 19 வருடங்கள் நடக்கும். நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திராதி. மூலத்திரிக்கோண வீடு கும்பம். ஆட்சி வீடு மகரம் கும்பம். உச்ச வீடு துலாம். நீச்ச வீடு மேசம். விசேஷ பார்வை பார்த்தீங்கன்னா 3/10. பொது பார்வை பார்த்தீங்கன்னா 7. இதெல்லாம் சனியுடைய காரத்துவங்கள். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.